உங்க தலைவர் வந்தா பார்த்தீங்கன்னா, ஆனா சின்ன வயசுல இருந்தே அரசியல்ல இருக்காரு சார் அவரு. ஒரு போராளியா இருக்காரு. இதுவரைக்கும் யாருமே அவர் பேசின கருத்துக்கு அவரு தப்பான கருத்து பேசியிருக்காரு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா கடந்த ஒரு 2 நாளா அவருக்கு ஆதரவா பேசக்கூடிய சில பேரே அவருக்கு எதிர்ப்பா இப்போ பேசிட்டு இருக்காங்களே சார். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? அனைத்து கட்சிகளுக்கும் கோடிகளை வாரி இறைத்த திமுக சிறுத்தைகளுக்கும் கோடிகளை வாரி இறைக்கும். திமுக கூட்டணியிலிருந்து இவர் வெளியேறிவிட்டார். அதை ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என்று இவர் எதிர்பார்த்திருப்பதே ரொம்ப ரொம்ப பக்குவமற்ற ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க ஏன் அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட் என்ன காரணம்? அவரு விஜய் கிட்ட பேரம் பேசுறதுக்கு திமுக ஒரு சாக்கா பயன்படுத்துறாரு. எங்கள் தலைவர் ஒரு போர்க்களத்தில் இருந்தவர் தான். சும்மா அந்த இதில் அண்ணாமலை மாதிரி ஒரே பாட்டில் பெரிய பணக்காரனை யாருனாலுமே ஆக முடியாது. ஆமாம். அதுக்கு சில காலகட்டங்கள்லாம் வேணும். அது மட்டும் இல்லாமல் வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் தலைவர் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னு அவரை கேட்கும்போது அவர் அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணுன்ற மாதிரி ரொம்ப கிண்டலாக அதை சொல்லியிருக்காரு சார். ஸ்டாலினோட கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. வைகோ சைக்கோ மாதிரி மன்னிக்கணும், அப்படி சொல்லக்கூடாது. அவரை நம்மளோட வயது மூத்தவர், நம்ம அண்ணன் தான். கலைஞரை புகழ்ந்து பேசினார். அங்கிருந்து போய் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினார். அப்புறம் டப்புன்னு பார்த்தா அப்படியே பல்ட்டி அடிச்சு இன்னைக்கு விஜய் கிட்ட வந்துட்டார். நட்பு தொடர்கிறது அப்படின்னா அது என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். என் மேலே நடவடிக்கை எடுக்கணும், தலைவர் நெருக்கடி கொடுத்து எடுக்க விட்டாங்களே, அவர்கள்லாம் எங்கே போனீங்க? இப்போ தலைவருக்கு நெருக்கடி வர நீங்கள் தானே பேசணும். அப்போ நல்லதை மட்டும் நம்ம அணிவிப்போம். தலைவருக்கு சிக்கல் வந்தால் படுத்து உறங்கும்ன்றது எப்படி ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நல்ல பண்பாக இருக்க முடியும்? அப்போ வைகோ இருந்த 2 எம்எல்ஏ நீ வாங்கினீங்க. அந்த 2 எம்எல்ஏ எந்த சின்னத்தில் இருந்தீங்க? உதயசூரன் இருந்தீங்க. அந்த 2 எம்எல்ஏயும் உங்களால் கூட்டிட்டு வர முடியல. அவங்களே உங்களை காரி துப்பிட்டு கரடியே காரி துப்பிடுச்சுன்னு ஒரு பழமொழி. ஆனால் இவங்கெல்லாம் எல்லாம் ஒரே நேரத்தில் அப்படி பேசுகிறாங்கன்னா நல்லா கேட்டுக்கிறதுங்க. நல்ல முக்கியமான பாயிண்ட். எங்கள் தலைவருக்கு எதிர்ப்பாக ஏதோ சூழ்ச்சி நடக்குது. தலைவருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. தானே ஒரு கருத்தை பேசிய பிறகு அந்த கருத்துக்கு அவரே விளக்கம் கொடுக்கறது, அதற்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தடுத்து நிறுத்துவது, இதை பூரா ஒரே தலைவரே செய்வாரா? இன்னமும் சொல்ல போனால் எங்கள் தலைவர் சில தடுமாற்றத்தோடு பேசுகிறார் என்றால் அதில் ஒரு கருப்பாடு. நான் ஓப்பனாக சொல்கிறேனே. அப்போ ஏன் நமக்கு குறிப்பிட்ட காலமாக நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் வருகிறது? சங்கத்தமிழ் என்ற இந்த கட்சியில் ஒரு இளைஞர் மாநில செயலாளரையே கேட்காம கொள்ளாமல் ஒரு இரவோடு இரவாக ஏன் இடைநீக்கம் செய்கிறார்கள்? இன்னொன்று, திமுகவுக்கு எப்படியோ இந்த கூட்டணியை உடைச்சி எப்படி திருமாவை எடுக்கணும் அப்படின்ற அந்த காழ்ப்புணர்ச்சி. காங்கிரஸ் கட்சி தலைவர் அடிக்கிறாப்புல, நீ அதை கேட்க மாட்டீங்க. ஆட்சி உறவு வேறு, கூட்டணி உறவு வேறு அல்ல என்றதோடு வார்த்தைகளில் விளையாட வேண்டாம் என சற்று காட்டமாகவே தெரிவித்தார். எனக்கு இன்னொரு சந்தேகமா இருக்குது. விஜய் அவர்களே, வைகோவை நீங்களா கூப்பிட்டீங்களா இல்ல வைகோவா வந்தாரா? எனக்கு என்னமோ வைகோ திமுக தான் உளவு பார்க்க உள்ள அனுப்பியிருக்கா. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே ஹீரோ முதல்ல ஒரு சாதாரண ஆளாக இருப்பார், எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே இருப்பார், அவமானப்படுவார், அந்த மாதிரிலாம் இருக்கும். கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக சண்டை போடுவார், அந்த மாதிரிலாம் பண்ணி படம் அந்த மாதிரி முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சினிமாவில் ஒரு 50 வயசு வரைக்கும் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வருவாங்க. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார், முதலமைச்சராகவும் ஆனார். உங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆனால் சின்ன வயசுலேருந்தே அரசியலில் இருக்கார் சார். அவர் ஒரு போராளியாக இருக்கார். இது வரைக்கும் யாருமே அவர் பேசின கருத்துக்கு அவர் தப்பான கருத்து பேசியிருக்காரு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் கடந்த ஒரு 2 நாளா அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில பேரே அவருக்கு எதிர்ப்பா இப்போ பேசிட்டு இருக்காங்களே சார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? முதல்ல உங்களுக்கு வணக்கம். இப்போ பிபிடி சினிமான்றாலும் சினிமா ரீதியாகவே கேள்வி கேட்குறீங்க. சினிமா என்பது வேறங்க, போராட்டம் என்பது வேற, அரசியல் என்பது வேற, தேர்தல் அரசியல் என்பது வேற, போர்க்களம் என்பது வேற. விடுதலைக்கான ஒரு போர்க்களம். எங்கள் தலைவர் ஒரு போர்க்களத்தில் இருந்தவர் தான். சும்மா அந்த இதில் அண்ணாமலை மாதிரி ஒரே பாட்டில் பெரிய பணக்காரனை யாருனாலுமே ஆக முடியாது. ஆமாம். அதுக்கு சில காலகட்டங்கள்லாம் வேணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி திரைப்படத்தில் இருந்தவங்களாம் முதல்வர் ஆகிட்டாங்க. எம்ஜிஆரை சொன்னீங்க, விஜயும் அதே மாதிரி தான் வந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் கொண்டு இருக்கிறார்கள். அது வேறு பிரச்சனை. அவங்களாம் வரட்டும், நம்ம வெல்கம் பண்ணுவோம்.
நீங்கள் இவங்க யாரோடையுமே எங்கள் தலைவரை நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. அரசியல் தலைவர்களோட கூட நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அரசியல் லீடர்ஸ் பல பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இந்த யுத்தகலம் வந்து யாருமே முன்னெடுக்க முடியாத ஒரு யுத்தகலம். எங்கள் தலைவர் சொல்லிப்பார்ல, நான் ஆடுற களத்தில் வந்து யாரும் விளையாட முடியாது. ஏன்னா அவ்வளோ துன்பம் நிறைந்தது. சாதி கொடுமைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ கொடுமையானது. அந்த கொடுமையில் வந்து ஒருத்தர் வந்து களமாடுகிறார் என்றால் அது வந்து யாருனாலையுமே முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் களமாடினார். அதுக்கு அடுத்து பல தலைவர்கள் வந்து குப்புற விழுந்துட்டாங்க, தோற்று போய் விட்டார்கள். இவர் ஒருத்தர் மட்டும்தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். இப்போ யார் எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசியிருக்காங்க, அப்புறம் தமிழா பாண்டியன் பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வைகோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் தலைவர் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னு அவரை கேட்கும்போது அவர் வந்து அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணுன்ற மாதிரி ரொம்ப கிண்டலாக வந்து அதை சொல்லியிருக்காரு சார். வைகோ வந்து சைக்கோ மாதிரி மன்னிக்கணும், அப்படி சொல்லக்கூடாது. அவரை நம்மளோட வயது மூத்தவர், நம்ம அண்ணன் தான். பட் வெளியில் அப்படி பேசியிருக்கிறாங்க ரைங்களா. உண்மையிலே வந்து அண்ணன் வைகோ அவர்கள் இது மாதிரி பேசுவது ஒரு நாகரிகமான பேச்சு இல்லை. நீங்கள் முதல்ல அந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார். அவர் எப்படின்னா, ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாச்சு. அந்த நேரத்தில் நான் பக்கத்திலே இருந்த தலைவரோட 2016 அந்த மக்கள் நல கூட்டணி தோற்று போனதுக்கே காரணம் இந்த வைகோ அவர்கள் தான். ஓகே சார். அந்த கூட்டணி டோட்டலே அவுட் ஆனதுக்கு பல காரணங்கள், அதை 2-3 மட்டும் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் அந்த கூட்டணி நல்லா உருவாகி மக்கள் நல கூட்டணி இருக்கும் பொழுது யார் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னும் போது எல்லாரும் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் நல்லக்கண் ஐயாவை அறிவிக்கலாம் அப்படின்ற மனநிலையில் இருந்தாங்க. இவர் யார்கிட்டையுமே கேட்காம நான் சொன்ன மாதிரி ஏதோ ஃப்ளோவில் வந்துச்சு சைக்கோன்னு. உண்மையிலே ஒரு சைக்கோ என்ன பண்ணுவாங்களோ, அவர் போய் இவர் போய் அறிவிக்கிறார் டக்குன்னு. விஜயகாந்தே எதிர்பார்க்கல ஓகே இவர் தான் முதல்வர் வேட்பாருன்னு. அதனால தான் அதுவே போச்சு. அவர் அந்த நேரம் உடனே சரியில்லை. நல்லா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் முதல்ல சூப்பராக பேசுவார். ஆமாம் சார். நான் கூட அவருடைய ரசிகர். ஆனால் அந்த முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் மேடையிலே பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பார்த்தீங்களா? ஆமாம். அவரை போய் எப்படி நீங்கள் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க முடியும்? அது ஒரு சிக்கல். இன்னொரு சிக்கல், நான் தேர்தல் நிற்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் கிட்ட நெருங்கும்போது டக்குன்னு பேக் அடிச்சிட்டாப்புல. ஓகே சார். பேக் அடித்தது மட்டும் இல்லாமல் கலைஞருடைய குடும்பத்தை மிக கெட்ட வார்த்தையில் கொச்சையான ஒரு தமிழில் பேசுகிறார். அப்போளவு பேசிவிட்டு திருப்பி கலைஞர்கிட்ட போய் சரண்டர் ஆனார். கலைஞரை புகழ்ந்து பேசினார். அங்கேருந்து போய் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினார். அப்புறம் டப்புன்னு பார்த்தா அப்படியே பல்ட்டி அடித்து இன்னைக்கு விஜய் கிட்ட வந்துட்டார். அதனால் தப்பு இல்லை, இது அரசியல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு தாந்தோன்றித்தனமான பேச்சு. நல்லா யோசித்து பாருங்கள். எங்கள் தலைவர் என்ன சொன்னார், திமுகவோடு நட்பு தொடர்கிறது அப்படின்னா அது என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். நட்புன்றது வேற, அரசியல் என்பது வேறங்க. இப்போ பிஜேபியில் இருக்கிற அக்கா தமிழிசை கூட எங்களுக்கு நட்பானவர்கள். எங்கள் தலைவருக்கு நட்பு, எனக்கு நேரடியான பழக்கம் வச்சு இருக்குது தெரியுங்களா. உங்களுக்கு போட்டோவை காட்டுறேன் பாருங்க. சரிங்க. அதே மாதிரி பொன்னார் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் சார். அவற்றையும் நாங்கள் நல்ல பழக்கம், தலைவரும் பழக்கம். அப்போ நட்பு இருக்கிறது தவறு இல்லை. அரசியல் ரீதியாக நாங்கள் எங்கே நிற்கிறோம் அதே முக்கியம். ரெண்டாவது இன்னொன்றும் சொல்கிறேன், அவர்கிட்ட தப்பாக எடுக்க வேண்டாம். அதுதான் நான் அவளை பொறுமையாக பேசுகிறேன். நம்மளோட ஸ்பீடாக பேசுனோம்னா ஏதாவது வார்த்தை வந்துடும், பழக்கத்தில் தப்பாகி போயிடும். இன்னும் சொல்ல போனால் தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு என்னைய. இப்போ ஆக்சுவல் நான் இதை பற்றி பேசவே கூடாது. சரி. இப்போ என்னை நடவடிக்கை எடுக்கணும்னு பல பேர் திட்டம் போட்டு செயல்பட்டாங்க கட்சியில். அவங்க தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவங்க கூட சொல்லக்கூடாதோ, அவர்கள் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஓகே. என் மேலே நடவடிக்கை எடுக்கணும் தலைவர் நெருக்கடி கொடுத்து எடுக்க விட்டாங்களே, அவர்கள்லாம் எங்கே போனீங்க? இப்போ தலைவருக்கு உள்ள நெருக்கடி வர நீங்கள் தானே பேசணும். அப்போ நல்லதை மட்டும் நம்ம அணிவிப்போம், தலைவருக்கு சிக்கல் வந்தால் படுத்து உறங்கும்ன்றது எப்படி ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நல்ல பண்பாக இருக்க முடியும்? அது தப்பான ஒரு செயலில். அப்போ நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ வைகோ வந்து இருந்த 2 எம்எல்ஏ நீ வாங்கினீங்க. அந்த 2 எம்எல்ஏ எந்த சின்னத்தில் இருந்தீங்க? உதயசூரன் இருந்தீங்க. அந்த 2 எம்எல்ஏயும் உங்களால் கூட்டிகிட்டு வர முடியலை. அவங்களே உங்களை காரி துப்பிட்டு நம்ம சொல்லுவாங்க, அது வேறன்னா கரடியே காரி துப்பிடுச்சுன்னு ஒரு பழமொழி. ஒரு படத்தில் ஒரு சீன் இருக்கு, படத்தில் இருக்கு. ஆமாம். அது மாதிரி துப்பி விட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் இங்கே வந்துட்டார். சரி, ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு பார்லிமெண்ட் நல்லா பேசக்கூடியவர் அப்படின்னா அவங்க வந்து மரியாதை தர்றாங்க. விஜயாக இருக்கட்டும், இல்லை அர்ஜுனாவாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு மரியாதை தர்றாங்கன்னா அந்த மரியாதை கீப்பப் பண்ணுறதே அவங்க வேலை. அதை விட்டு இப்படி நோபல் பரிசு கொடுக்கலாம்னா எவ்வளோ ஒரு நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு திமிருத்தனமான பேச்சு தான். ஓகே, அது ஒன்று.
இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த முக்கியமான ஆட்கள்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா 6 அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமி அவர் தான் எங்கள் தலைவரை வந்து வெற்றி வீரர்னார். ஓகே. தேர்தல் அரசியல் வெற்றி வீரர் யாரா அப்படின்னா எழுச்சி தமிழர் அப்படின்னு சொன்ன ரெக்கார்டு இருக்கு, நெட்டில் எடுத்து போட்டு பாருங்க வரும் உங்களுக்கு. ஒன்று. அடுத்து யாரை சொன்னீங்க? அண்ணன் மணி அவர்களை சொன்னீங்க. அண்ணன் மணி அவர்கள் தான் இந்தியாவிலேயே சங்கிகளை நேருக்கு நேர எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிற ஒரே தலைவர், தலித் தலைவர்கள்லேயே சிறந்த தலைவர் எழுச்சி தமிழர் தான். மற்ற எல்லா தலைவரையும் பிஜேபி விழுங்கி விட்டது அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, மகாராஷ்டிராவில் இருக்கிற ராம்தாஸ் அத்வாலே சோனியை முடிச்சிட்டாங்க, மோடியோட காலில் ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி யாரு, பஸ்வான் அவங்க பையன், இன்னைக்கு அவர் பேரும் பஸ்வான் தான், அவரு மினிஸ்டர் ஆகிட்டார். அதே மாதிரி இரும்பு பெண்மகள் என்று போற்றப்பட்ட மாயாவாதி அவர்கள் இன்னைக்கு வந்து அமைதியாகிவிட்டாங்க. அப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவங்கள்ட்ட சரண்டர் ஆகலை. எங்கள் தலைவரை வந்து வாங்க, நீங்கள் வந்து அமைச்சராகலாம் கூட கூப்பிட்டாங்க. ஓகே சார். ஏங்க 2 எம்எல்ஏ இருந்ததுக்கே இங்கே அமைச்சர், அப்போ 2 எம்பினா அமைச்சர் உறுதிதான கேபினெட் மினிஸ்டர் கொடுக்க ரெடியாக இருந்தார் மோடி அவர்கள். ஆனால் நாங்கள் போலையே. அப்போ அப்படிலாம் புகழ்ந்து பேசியவர் தான் அண்ணன் மணி அவர்கள். இன்னைக்கு அவர் ஏன் இப்படி பேசுகிறார், அது ஒரு கேள்விக்குறி. அடுத்து வாங்க நம்ம அண்ணன் தமிழா பாண்டியன் அவர்கள். அவர் வந்து எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக ஒரு தேசிய தலைவர்னா எழுச்சி தமிழர் தான் அப்படின்னு மேடையிலையும் பேசியிருக்காரு, யூடியூப்லையும் பேசியிருக்கிறாரு. மேதகு பிரபாகரனே அவரை பல நாட்டுக்கு அனுப்பி வைத்தார், 100 நாடுகளுக்கு. தொடர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணுங்க தமிழ் தேசியத்தை ஒட்டி, தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லும்னு போய் பரப்புங்க அப்படின்னு பரப்புனாரு. அப்படின்னு சொன்னது தமிழா பாண்டியன். ஆனால் இவங்கெல்லாம் எல்லாம் ஒரே நேரத்தில் அப்படி பேசுகிறாங்கன்னா நல்லா கேட்டுக்கிறங்க, நல்ல முக்கியமான பாயிண்ட். எங்கள் தலைவருக்கு எதிர்ப்பாக ஏதோ சூழ்ச்சி நடக்குது. இன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் நல்லா வளர்ந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார். இவரை வந்து வளர விடாமல் தடுக்கணும். இன்னைக்கு இவங்கெல்லாம் அமைச்சராகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் இவர்கள்லாம் பேசும்போது இவர்கள்லாம் எப்படி இப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், நேர்மையை யோசிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா தலைவருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு தலைமை வந்து ஒரு பெரிய கேப்டன் இருக்கிறாங்கன்னா கேப்டனே எல்லா வேலையும் செய்ய முடியாது. தானே ஒரு கருத்தை பேசிய பிறகு அந்த கருத்துக்கு அவரே விளக்கம் கொடுக்கறது, அதற்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தடுத்து நிறுத்துவது, இதை பூரா ஒரே தலைவரே செய்வாரா? அப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் இவரால் பேர் பெற்றவர்கள், இவரால் புகழடைந்தவர்கள். இன்னமும் அங்கே இருக்கின்ற கருப்பு ஆடுகள், இதுகெல்லாம் வந்து இங்கே வேலை பார்க்கணும்ல. வேலை பார்த்தா தான் தலைமை பாதுகாக்கப்பட முடியும். இன்னமும் சொல்ல போனால் எங்கள் தலைவர் சில தடுமாற்றத்தோடு பேசுகிறார் என்றால் அதில் ஒரு கருப்பாடு, நான் ஓப்பனாக சொல்கிறேனே, அந்த கருப்பாடு தான் தலைவருடைய மைண்டை வந்து அப்படியே வந்து காலி பண்ணுறாரு. இன்னமும் சொல்ல போனால் இப்போ ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க பார்த்தீங்களா, அது கூட அது அவர் தான் காரணம். இப்போ இன்னமும் சொல்கிறேன், என் தலைவர் என் மேல் நடவடிக்கை எடுத்துட்டு அவர் மிக மன வருத்தத்தில் இருக்கிறார், மன உளைச்சல் இருக்கிறார். அதுக்காக அந்த விருது வழங்கும் விழாவிலே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, எவன் ஒருவன் தட்டி கேட்கிறானோ அவன் தான் எனது உண்மையான அன்பு தம்பி. சொன்ன மேடையில் 35 ஆண்டு கால உழைப்பு வீணா போய்கிட்டு இருக்கு. ஏன் போகுதுன்னா எந்த கூட்டணி மேலும் வைங்க, யார்கிட்ட மேலும் வைங்க, பிஜேபியில் கூட வைங்க, எங்களுக்கு ஒரு பதவியை கொடுங்க அப்படின்னு இந்த மன உளைச்சல். ஆனால் அப்படி கேட்கிறவே நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறேன். எதிர்த்து நிற்கிறவன் என்ன மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்கிறான். நான் மட்டும் இல்லை, ஒரு சில பேர். ஆனால் அந்த எண்ணிக்கை அதிகம். இந்த புலப்ப தேடி வந்த குரூப்பு அதிகமாக இருக்கு. நேர்மையை போராடுற குரூப்பு குறைச்சிருக்குது. இவர் உண்மையான போராளி. அப்போ போராளிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு புரியுதா? மன குழப்பம். நான் சொல்ல 100க்கு 100 உண்மை. ஒரு மனிதனை வந்து இப்போ நீ இருக்கிறீங்க, நீ கல்யாணம் ஆகிடுச்சாங்க, கல்யாணம் ஆன மனைவி ஒரு பக்கத்து உங்களுக்கு பிரச்சனை வளர்க்குது, ஒரு பக்கத்து வந்து உங்கள் அம்மா பிரச்சனை வளர்க்குது, இன்னொரு பக்கத்து உங்கள் தங்கச்சி பிரச்சனை வளர்க்குது, ஓப்பன் மனந்தோட ஒரு பக்கத்து உங்கள் மாமனார் பிரச்சனை வளர்க்குறாரு, ஒரு பக்கத்து உங்கள் அப்பா பிரச்சனை வளர்க்குறாரு. உங்களுக்கு எல்லாரும் முக்கியமா இல்லையா? ஆமாம். நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல முடியும்? இல்லை யாரை சார்ந்து இருக்க முடியும்? நாங்கள் எங்கள் தலைவருடைய பிரச்சனை. ஓகே சார். அதுல ஒரு கருப்பாடு, அதுதான் ரொம்ப இப்படி பண்ணனாலதான். குறிப்பா இப்பத்தானே, இதுக்கு மேலே எங்கள் தலைவர் யாராவது இப்படி பேசியிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ நம்ம வந்து சீக் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படிம்பாங்க. நீ மற்றவனுக்கு விளக்கம் கொடுப்பதை விட நீ விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ ஏன் நமக்கு குறிப்பிட்ட காலமாக நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் வருகிறது? சங்கத்தமிழ் என்ற இந்த கட்சியில் ஒரு இளைஞர் மாநில செயலாளரையே கேட்காம கொள்ளாம ஒரு இரவோடு இரவாக ஏன் இடைநீக்கம் செய்கிறார்கள்?
அப்போ அவர் என்ன தப்பு செய்தார் அப்படின்னு சிந்திக்கும் போது இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கு பின்னாடி ஒரு கருப்பாடு இருக்குது. நான் சொல்கிறேன்ல, இப்போ எங்கள் தலைவருடைய தடுமாற்றத்திற்கு, குழப்பத்திற்கு, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கருப்பாடுகள். அதேமாதிரி அளவு மாற்றம் வந்து பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அப்போ எங்கள் தலைவரோட இருக்கின்ற நல்லவரும் இருக்கிறாங்க, தீயவர்களும் இருக்கிறார்கள். அதை மறுக்க முடியாது. எல்லா கட்சியிலுமே அப்படி இருக்கும். எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியது. அப்போ அது மாதிரி ஆட்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்கே இருக்குது. ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி என்னைக்கு எங்கள் தலைவரை எதிர்த்து பேசக்கூடியவர் அல்ல. நேரடியாக நானும் பேசிட்டேன், அண்ணா என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு. மணி ஐயா அவர்களும் பேசக்கூடியவர் அல்ல. தமிழா பண்ணி சொல்ல போனால் என்னுடைய நண்பர் கூட தான். ஏங்க நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க? நைட்டே நான் கூப்பிட்டு அவர்கிட்ட நான் பேசினேன். இல்லைங்க இது மாதிரி காரணம்னு அவர் சில காரணங்களை வந்து சொல்கிறாரு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால். ஆனால் உண்மையிலே அவங்க பேசணும்னு நினச்சானே யாரை பேசணும்னா அந்த கருப்பாட்டத்தை தான் பேசணும். அதை விட்டுவிட்டு எங்கள் தலைவரை பேசுவது நாகரிகம் அல்ல. அந்த கருப்பாடு வந்து கொஞ்சம் வந்து இதுக்காக குரல் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் எங்களுக்கு உரிமை வேணும்ன்றீங்கள. அவர் சொன்ன மாதிரியே சீட்டு வேணாலும் எங்களுக்கு சீட்டை கொடு, வாரியம் வந்தாலும் எங்களுக்கு வாரியத்தை கொடு, எல்லாம் கேட்குறீங்களே. அப்போ இன்னைக்கு உங்கள் தலைவருக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குல்ல. இந்த தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் ஒரு வண்டியை வந்து மோதிட்டாருன்னு பட்டையை கட்டி ஒரு பிரச்சனை பண்ணாங்க இல்லை பாலிமர் டிவியில். ஆமாம். அப்போ யார் குரல் கொடுத்தா? எத்தனை பேர் குரல் கொடுத்தா? நான் குரல் கொடுத்தேன், இன்னும் ஒரு 2-3 தலைவர்கள் குரல் கொடுத்தாங்க 2ஆம் கட்டத்தில். மற்றவங்க நான் சொல்கிற ஆட்கள் யாரும் குரல் கொடுக்கல. ஏங்க இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்குல்லங்க. இப்போ ஒரே நேரத்தில் எல்லாம் தாக்குறாங்களே. இப்போ தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க தலைவர். ஈரானை வந்து தாக்குச்சு பாருங்க, எல்லா நாடுகளும் சேர்ந்து. எப்படி மேதக வந்து எல்லா நாடும் சேர்ந்து தாக்குச்சு பாருங்க. அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா பேருமே எங்கள் தலைவரை தாக்குறாங்க. நீ வெறும் இவங்களை மட்டும்தானே சொல்றீங்க. இன்னமும் தராசு சியாம் அவர் ஒருத்தர், இன்னும் 2-3 பேர் பேர்லாம் எனக்கு மறந்து போச்சு. யூடியூப் புரூட்டஸ்லாம் வந்து எழுச்சி தமிழுடைய ஃபாலோவர். ஆமா, இன்னைக்கு அந்த தம்பியே வந்து அடிக்கிறாப்புல. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னொன்று இருக்கு. ஒன்று, தலைவரிடம் நெருங்கி இருப்பவர்கள் தவறான செய்திகளை தலைவருக்கு கொடுத்து தவறான முறையில் அவரை திசை திருப்புகிறார்கள். ஒன்று. இன்னொன்று கேட்டுங்க, முக்கியமானது. இன்னைக்கு வந்து நாங்கள் நல்லா வளர்ந்து வர்றோம்ல, இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் அமைச்சராயிட்டோம்ல, இவங்களாம் ஆயிட்டாங்கடா அந்த காழ்ப்புணர்ச்சி. இன்னொன்று, திமுகவுக்கு எப்படியோ இந்த கூட்டணியை உடைச்சி எப்படியும் திருமாவை எடுக்கணும் அப்படின்ற அந்த காழ்ப்புணர்ச்சி, சதி வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இப்போ இது மாதிரி இப்போ இருக்கும்போது இப்போ இங்கே பிரதர் இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நானே இருக்கிறேன். இப்போ நம்மளால எவ்வளோ பேசினா கோவம் வருமா வராதா? இப்போ யாராவது நம்ம கேவலம் பேசினா நம்மளுக்கு கோவம் வருமா வரலையா? இப்போ எங்கள் தலைவருக்கு இப்போ எவ்வளோ மன உளைச்சல் இருப்பார். எல்லாரும் ஒரே நேரத்தில் இப்படி அடித்தா, ஒருத்தி அடித்தானா ரைட்டரா அவன் சாதி புத்தியில் பேசுகிறான்னு நம்ம கதையை முடிச்சுட்டு போயிடலாம். இன்னொருத்தி அடித்தானே அவன் திமுகவுக்கு ஆதரவான ஆளரா அப்படி பேசுகிறான்னு பேசிடலாம். இன்னொருத்தையும் பேசினா அவன் வந்து சங்கிடா அப்படி அங்கே போயிடலாம். எல்லாம் ஒரு சேர் அடித்தாங்கன்னா நம்ம சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற வைகோ அடிக்கிறாப்புல, காங்கிரஸ் கட்சி தலைவர் அடிக்கிறாப்புல. நீ அதை கேட்க மாட்டீங்க. காங்கிரஸ் நேற்று அவர் பேசுகிறாரு. அதுதான் இப்போ ரொம்ப எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. ஓகே சார், இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ தமிழா பாண்டியன் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே வந்து காசு கொடுத்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி உங்கள் கட்சிக்கும் விசிகாவுக்கும் கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த காசை வந்து காரணம் காட்டி திமுக அவங்க மிரட்டுறதுனால தான் உங்கள் தலைவர் வந்து இந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக கூட சேர்ந்து நீங்கள் வந்து நிற்கணுன்றதுக்காக திமுக இதை வச்சு மிரட்டுது அப்படின்னு சொல்கிறாரு சார். சார், மிரட்டுவது என்பது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் வந்து காசு வாங்கியிருக்கிறோம், தேர்தல் நிதி வாங்கினோம் அப்படின்னு சொல்லுவது தப்பு, அது பொய். அப்படி பார்த்தா வைகோ வாங்கலையான்னு நான் கேட்குறேன். வைகோ வாங்கினாரா வாங்கவில்லையா அது ஒரு கேள்வி. அப்போ ஏன் வைகோவுக்கு ஏன் பேசலை? கம்யூனிஸ்ட் வாங்கினாங்களா வாங்கலையா அது ஒரு கேள்வி. அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்பு வாங்குச்சா வாங்கலையா அது ஒரு கேள்வி. அதே காங்கிரஸ் வாங்குச்சா வாங்கலையா அது ஒரு கேள்வி. அப்போ அவங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு விடுதலை சிறுத்தைகளை மட்டும் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பிரதர்? அவங்களோட இருக்கிற ஆட்கள்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எல்லாம் ஒற்றுமையாக நேர்மையாக ஒரே நோக்கத்தில் இருக்கிறாங்க. எங்க தலைவரோடு சேர்ந்து இருப்பவர்களோ யாரை சொல்ல முடியும்? சொன்னா திமுக சொல்ல முடியும். இவங்க எல்லா பேருமே திமுகவுடைய, மீண்டும் சொல்லுவேன், திமுகவுடைய லிங்க்ல இருப்பதால், ஏன்னா நம்ம தவறான வார்த்தை பேசி நம்ம இடைநீக்கம் ஆகிட்டு சொல்லக்கூடாது, அவங்களோட தொடர்பில் இருப்பதால் இது மாதிரி ஒரு த்ரெட் பண்ணலாம், ஒரு பயமுறுத்தத்தை உருவாக்கலாம். ஆனால் தலைவர் வந்து அப்படிலாம் இல்லை. தலைவர் குடும்பமா குட்டியா?
அவர் பணத்தை வாங்கி எங்கே போய் வைப்பார்? இப்போ இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு தலைவருக்கு நாங்கள் கொடுக்குற எந்த நிதியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வச்சுதான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்ட கட்சிக்கு அசோக் நகரில் ஒரு பெரிய அலுவலகம் இருக்கிறது, ஒரு பெரிய டிவி நடக்குது, வெளிச்சம் டிவி. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு அதாவது ஆசிரியர் பயிற்சி பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார், கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு சின்ன பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார், தாய்மண் ட்ரஸ்ட்னு வச்சு. இது பூரா பொதுமக்களுக்கு தானே வழங்கியிருக்கிறாரு. ஆனால் தலைவரோட சேர்ந்து இருக்கிற ஒரு சில இன்னும் சொல்ல போனால் பொறுக்கியர்னே சொல்லலாம், தப்பான வார்த்தை இல்லை, அவர்கள் சுய லாபத்திற்காக அவங்க வாங்கியிருக்கலாம். அது என்னன்ற நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக எங்கள் தலைவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இப்போ என்னை நீக்கியிருக்கிறாரு, இப்போ நினச்சா நான் ஏதாவது சும்மா அடிச்சு விடலாம்ல. எங்கள் தலைவர் நேர்மையின் உருவம் தாங்க பிரதர், நான் பேட்டிக்காலாம் சொல்லலை. சரி சார், ரொம்ப நேர்மையாக இருப்பார். எனக்கு அவர் சாப்பிட்ற சாப்பாடே வந்து வெஜிடேரியன், அது எவ்வளவு கோடி கணக்கில் வரப்போகுது சாப்பாடு. அவர் வந்து திருமணமே பண்ணலை, இருந்தாலும் பிள்ளை பொண்டாட்டி குட்டிகளுக்கு இது கொடுக்கணும்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அவர் இருக்கிற ஒரே உறவு அவர் அம்மா மட்டும்தான். மற்ற உறவுலாம் கூட அவங்க சின்னம்மாவுடைய குழந்தைகள் தான். ஓகே சார். இன்னைக்கு நேரடி உறவு அவங்க அக்கா இருந்துச்சு, இறந்து போயிட்டாங்க. அவங்க தம்பி ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். இப்போ அவர்கிட்ட நேரடியான உறவு யாருன்னா ஒன்று அம்மா, அவங்களே இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல், அடுத்து தொண்டர்கள், அடுத்து கட்சி. அப்போ எது வாங்கினாலும் கொடுத்தாலும் எல்லாம் கட்சிக்காகத்தானே. அதை எப்படி நம்ம ஊழல் என்று சொல்ல முடியும்? தலைவர் பேரை சொல்லி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் தலைவர் என்றைக்குமே வந்து தம்பிமார்கள் ஒரு தாய் சிறுத்தை மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க வந்து தப்பு செஞ்சா கூட அவங்கள வந்து பாவம் அப்படின்னு கூட நினைப்பாரு. அப்போ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான் இவங்க மிரட்டுறாங்க. ஆனால் மிரட்டுறதை வைக்கணும். திமுக மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளை மிரட்டினோம்னா நாங்களாம் ஆரம்பித்தோம்னா அவங்க வந்து யாரும் திமுககாரையும் நடந்தே போக முடியாது. ரோட்டு காட்டுகளில் நடந்து போவோம்னா நான் வந்து வன்முறையை சொல்லலை, அவ்வளவுக்கு பயில அங்கங்கே நிறுத்தி கேள்வி கேட்பாங்க. சரி, ஏங்க அந்த காலத்தில் ஈழம் நடக்கும் பொழுது அந்த பாவத்தை சுமந்ததே விடுதலை சிறுத்தைகள் தானே. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சொன்ன மாதிரி இவங்க ஈழ மக்களை கொண்டு குவித்தவரிடம் கைகோர்த்து இருந்தார்கள். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. அதாவது அந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய யுத்தம் நினைச்சு பார்த்தீங்களா? அந்த யுத்த காலத்தில் இவங்க ராஜபக்சேயோட லிங்கில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் ஈழத்தில் மேதகோடு லிங்கில் இருந்தோம். அவருக்காகவே நாங்கள் குரல் கொடுத்தோம். நேரடியாக அங்கேயே போய் பார்த்துட்டு வந்தார் எங்கள் தலைவர். அவருடைய ஒரு ஏன்னா ஆண்டன் பாலசிங் இறந்த பிறகு அவர் தான் உலகம் பூரா எல்லா நாடுகளிலும் சென்று ஈழ மக்களை ஒருங்கிணைத்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இன்னைக்கு வந்து கொச்சைப்படுத்தப்படுகிறார், இழிவுபடுத்தப்படுகிறார். அப்படின்னா என்ன காரணம்? நீ அதை சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு முக்கியமான என்னங்க காரணம்? இவருடைய வளர்ச்சி பிடிக்கல, அதே நேரத்தில் சேர்ந்து இருக்கிற ஆட்கள் சரியில்லை. இன்னைக்கு வந்து இவர் வந்து என்ன தலை நிமிர சேரி திரளும் அன்று தலைகீழாய் நாடு புரளுன்றார். நாடை புரட்டி மாற்றணும்னா இந்த பழைய போர்க்கிகளே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல நான் பேசியிருக்கேனே, என்னை எதுக்கு சொல்ல வேண்டியதானே? அதுக்காக எல்லாரையும் சொல்லலை. இன்னமும் சொல்லப்போனால் ஒரு கருப்பாடு அது பல சின்ன சின்ன குட்டியாடுகளை வளர்த்து வைத்திருக்கிறது. அதனால வர்ற பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அன்னைக்கு திமுகவுடைய பாவங்களை நாங்கள் சுமந்தோம், காங்கிரஸோட ஈழ பிரச்சனை நாங்கள் சுமந்தோம். இன்னைக்கு கட்சியில் இருக்கிற கருப்பாட்டு பிரச்சனையை எங்கள் தலைவர் சுமக்கிறார். புரியுதா? மேட்ரு புரியுதா? இதெல்லாம் நீங்கள் வந்து அண்ணன் ரவீந்திரன் துரைசாமியாக இருக்கட்டும், தமிழா பாண்டியனாக இருக்கட்டும், இல்லை அவர் யார் மணியாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கிறவங்க இருக்கட்டும், நீங்கள் உண்மையான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு பேசுங்க. எங்கள் தலைவர் நேர்மையாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார், இந்த மக்களுக்காக உழைக்கிறார். நான் அடிக்கடி சொன்ன மாதிரி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? நிரந்தரமான வெற்றியை பெற வேண்டும் என்றால் உழைப்பு, தியாகம், சகிப்புத்தன்மை, இது மூணுமே வந்து ஒன்றிருப்பதான எங்கள் தலைவர். எந்த சூழ்ச்சியில் வெற்றி பெறலாம், அந்த நேரத்தில் வெற்றி பெறலாம், அப்புறம் எக்ஸ்போஸ் ஆயிரும். ஆனால் இவ்வளவுக்கு இன்னைக்கு திமுக அழிஞ்சு போனனால எங்கள் தலைவரை எப்பயாவது வலையில் இழுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இப்படி செய்கிறார்கள். இதற்கு பிறகாவது இந்த பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் வாயை அடக்கி பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சும்மா தாந்தோன்றித்தனமாக சும்மா குண்டக்க மண்டக்க பேசக்கூடாது. வைகோ அவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். நாங்கள் வைகோ பேசணும்னா அவ்வளோதான், ரொம்ப அசிங்கமாக போயிடும். நம்ம அப்படி பேசக்கூடாது. நான் கூட இப்போ வந்து வைகோ சைக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கட் பண்ணுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் சொல்கிறேன் நான்? சரி, ஒரு பெரிய வயது முதிர்ந்தவர், தமிழ் தேசியத்துக்காக போராடியவர், எங்கள் தலைவரெல்லாம் ஈழத்துக்கு செல்வதற்கு முன்னாலே அவர் சென்றவர். நாங்கள் அவ்வளவுக்கு அவரை மதிக்கிறோம்.
எங்கள் தலைவர் இப்போ தாங்க போனார். ஓகே சார். எப்போ 2000க்கு பிறகு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே போனவர். போய் அங்கே நேரடியாக மேதகோடு உட்காந்து அங்கே பல நாள் இருந்துட்டு தான் வந்தவர். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர். ஆனால் இன்னைக்கு ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு தெரியல. கடைசி காலத்தில் அவர் வாழ்க்கை வரலாறு பேசுனா ரொம்ப அசிங்கமாகி போயிடும், கேவலமாகி போயிடும். உன்னை நம்பி 2 எம்எல்ஏ உன்னால் வச்சிருக்க முடியலையே, உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, அசிங்கமா இல்லை? உன்னோடு இருந்த பக்கத்திலே உனக்கு உறுதுணையாக இருந்த ஒரு முக்கியமான தலைவர் அவர் போயிட்டாரு. 2ஆம் கட்ட தலைவர், தலித் தலைவருங்க. அவரும் எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தருமே இல்லை. அவரும் இப்போ அவர் மைண்ட் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் இருந்துக்கிட்டு இப்போ சவுடாலாக பேசுகிறாரு. அது பேசுவது வந்து அவ்வளோ நாகரிகம் அல்ல. அவன் நாங்கள் மன்னிச்சு நாங்கள் விடுறோம். ஓகே சார். இப்போ இந்த பத்திரிகையாளர் இவங்க எல்லாருமே மொத்தமாக கேட்குற ஒரு கருத்து என்னென்னா சார், இப்போது திருமா வந்து இப்போ எந்த கூட்டணியில் இருக்காரு? அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்காரா இல்லை தாவேக்கால இருக்காரா? இப்போ வரப்போகிற அந்த உள்ளாட்சி தேர்தலில் எந்த கூட்டணியில் நின்று போட்டிடுவாருன்ற மாதிரி கேட்குறாங்களே சார். இது உங்கள் பிரச்சனை இல்லை, அது எங்கள் பிரச்சனை. தேர்தல் இப்போ நாளைக்கே வருது, நாளாண்டைக்கே வருது. அது எப்போ வருது அப்போ நாங்கள் உயர்நிலை குழுவை கூட்டி நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் அறிவிப்போம். அது வேறு பிரச்சனை. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ இருக்கிற பிரச்சனையை மட்டும் பேசுங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையில் நாங்கள் என்ன சொன்னோம்? திமுகவோடு நாங்கள் நட்பாக இருக்கிறோம், நட்பு தான். ஓகே. உண்மையிலே சொல்லப்போனால் கூட்டணி என்பது அண்டர்ஸ்டுட் தான். எங்கே இருக்கிறோம்? என்னைக்கு நாங்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவியை போய் அங்கே வச்சுட்டோம்னா அங்கே தான் இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் அமைச்சர் பதவியை இப்போ ரிசைன் பண்ணிட்டோமா? இல்லையில. ஆமாம். அதாவது எங்களுக்கு விஜய்க்கு சிக்கலை உருவாக்க வேண்டும், இதுதான் திட்டம். அதுக்கு அங்கங்கே பல பேரை கிளப்பி விட்றாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்குது. விஜய் அவர்களே, வைகோவை வந்து நீங்களா கூப்பிட்டீங்களா இல்லை வைகோவா வந்தாரா? எனக்கெனமோ வைகோ வந்து திமுக தான் உளவு பார்க்க உள்ள அனுப்பியிருக்கா. வைகோ போன இடம் எந்த இடமே விளங்கலை. இது வரலாறு. நான் சொல்ல தப்பாக எடுக்க வேண்டாம். ஏன்னா அவர் பேசிட்டார் எங்கள் தலைவரை. பேசின பிறகு நான் வந்து மற்ற அந்த கருப்பாடு மாதிரி அமைதியாக இருக்க முடியாது. சரி ரைட்டா? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அதுதான் இந்த உண்மையை சொல்கிறேன். இது உண்மை பிரதர். உள்ளே அனுப்பி விட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குங்க, பிரச்சனையை உருவாக்குங்க. இல்லை வர திருச்சியில் எலெக்ஷன் வருது, அங்கே போய் நம்ம நிற்போம், இடைத்தேர்தல் இது மாதிரி சூழ்ச்சி பண்ணுறீங்களா? இதெல்லாம் வந்து யார்? விஜய் அவர்கள் பார்க்கணும். நாங்கள் நேர்மையாக இருக்கிறோங்க. 108 தொகுதி வந்த பிறகு எல்லாரும் கொடுத்த பிறகு நாங்கள் 2 வந்தனால தான் நீ இன்னைக்கு முதல்வராக இருக்கிறீங்க. மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள். நாங்கள் மட்டும் அன்றைக்கி வரலை, நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் உங்களை வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. நேராக ஆளுநர் ஆட்சி வந்திருக்கு. அதே நான் மேடைக்கு மேடை சொல்கிறது, ஒவ்வொரு யூடியூப்லையும் சொல்கிறது. அது யாரும் பேச மாட்டாங்க. ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அமித்ஷா வந்த மாதிரி அர்த்தம். அமித்ஷா வந்தாருனாலே முடிஞ்சு போச்சு. நேராக RSS வந்துரு, மோகன் பகவத் வந்துரு. இதெல்லாம் தடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்கோங்க. அதனால அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க. தலைவர் ஒன்றும் சொல்லலை, போடா தம்பி போய் நீ அமைச்சர் ஆகலான்னு சொல்லலை. அவங்க நாங்கள் எப்படி உங்களை நம்புறது, வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சராக அவங்க சேர்த்துருக்குறாங்க. இப்போ நாளைக்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்னா எங்கள் தலைவர் சொன்னால் அவர் வரப்போறாப்புல. பாப்பா தம்பி அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம், வந்து அமைதியை நீ போராளியாரு அப்படின்னா அவர் போராளி வேலையை செய்ய போகிறாரு. அவர் போராளி தானே. அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் உள்ளே போகிற விருப்பமே இல்லை. நாங்கள் கம்யூனிஸ்ட் மாதிரி. இப்போ கம்யூனிஸ்ட் அண்ணன் சண்முகம் கேட்குறாரு, நல்லா கேட்குறேன்னா சண்முக அண்ணன் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக தைரியமாக சொல்கிறாரு. நாங்கள் போய் அங்கே சேர்ந்ததுக்கெல்லாம் திமுக காரணம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு தைரியமாக. நாங்களும் சொல்லலாம், எங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் யாரையாவது பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது யாரை ஏட்டி பூட்டி பேசிக்க அதை சொல்லுங்கள். இல்லை இவர் அப்படி பேசினார், இவர் எப்படி பேசினார். எங்கள் தலைவர் ரொம்ப வந்து ஜனநாயகரீதியாக இருக்கிறத பிரச்சனை. ஏன் மேலே என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை பிறகு. ஒரு பிரச்சனை அதெல்லாம் பேசியாச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. ஓவர அவன் பேசுகிற, சவுடாலாக பேசுகிற, அது வந்து பொதுமக்கள் பார்க்குறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது இந்த கருப்பாடு ரொம்ப ஏற்றிருச்சு. ஓகே சார். அப்படிங்க இப்படி அதுவா இது வேணும். அதுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கிறோம். தொண்டர்கள் நம்ம ரொம்ப இதாக இருக்கிறாங்க. நாளைக்கு பின்தோதில் வந்து நமக்கெல்லாம் சிக்கலாகி போயிருங்க. அதுதான் நான் சொல்கிறது, உண்மையாக சொல்கிறேன். இப்போ எல்லா பேரும் சொல்கிறாங்களே, இங்கே கட்சிக்காரன் மட்டும் இல்லை, பொதுவான ஆளே பேசுகிறான்ல, அந்த ஆளுக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கட்சியை பாதுகாக்கணும். அமைப்புன்றாங்க. உங்களோடைய கருப்பாடை விடவா எனக்கு தெரியாமல் போயிடும் அமைப்பு. அமைப்பை புத்தகத்தை கரைச்சி குடிச்சோன்னு நான் தான். அதில் தான் சொல்கிறாரு, அமைப்பை முறைப்படுத்தி வலிமையாக்குவோம், மக்களை அமைப்பாக்கி அரசியலால் செழுமையாக்குவோம். இங்கே சொல்லுங்க பார்ப்போம். அந்த கருப்பாடை அமைப்பு தான் முக்கியம், அமைப்புக்கு தான் எல்லாம். ஆனால் அம்பேத்கர் அதையும் உடைச்சி பேசுகிறாரு. என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் மக்கள் பெரியதுன்னாரு. மக்கள்னாலதான் அமைப்பு, அமைப்புக்குனால மக்கள் இல்லை. மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவன், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கட்சி.
அப்ப நீ மக்களே பாதுகாக்க மாட்ட, மக்களே நீ வந்து ஏமாத்துவ, மக்கள்கிட்டே பிராடுத்தனம் பண்ணுவ, நாங்க வாயை மூடிட்டு அமைதியா இருப்போமா? கருப்பாட்டு கேட்கிற அந்த கேள்வியை சரி இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். அந்த கருப்பாட்டினால தாங்க இன்னைக்கு இங்க தலைவருக்கு இவ்வளவு சிக்கல், இவ்வளவு பிரச்சனைகள். அது குறிப்பா எப்ப கட்சியில நேர்மையா இருக்கிறவன்னு என்னை எல்லாரும் சொல்லுவாங்க. நான் வந்து இங்க பாருங்க, நான் இளைஞரணி செயலாளர், நான் வந்து பயிற்சி பட்டம் நடத்தியிருக்கிறேன், குண்டக்க மண்டக்க நடத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துக்கு நான் சொந்த காசு செலவழிச்சு போயிருக்கிறேன். பாருங்க, பயிற்சி பட்டம் நடத்தின சர்டிபிகேட் தலைவர் எழுதி கொடுத்ததுங்க. இவ்வளவு பயிற்சி பட்டறைகள் நாங்கள் நடத்திருக்கோம். எத்தனை சர்டிஃபிகேட் பாருங்க, மிச்சம் கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ். இவ்வளவு பயிற்சி பட்டறை நான் சொந்த காசை போட்டு நானே போய் நடத்தினது. இப்போ இந்த சில பேர்லாம் போகும்போது என்ன பண்ண, சில பேர்லாம் அந்த குறிப்பாக இருக்கவங்க ரூம் போடுங்கன்றது, ரூம் போட சொல்றதுங்க. வண்டிக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, எங்களுக்கு பிளேனுக்கு டிக்கெட் போடுங்கன்றது. நான் சொந்த காசுல தான் போயிருக்கேன் எல்லா நிகழ்ச்சிக்குமே. சொந்தமாக நான் தான் ரூம் எடுத்து தங்குவேன். ஏன்னா நம்ம மக்களை அரசியல்படுத்தணும். நிறைய சொல்லியிருக்காரு, கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம மக்களை அரசியல்படுத்த நான் போயிருக்கிறேன். ஓகே சார். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிருக்கிறேன். நான் போகாத ஏரியாவே இல்லை. பயிற்சி பட்டறை இளைஞர்களை நல்லா முறைப்படுத்தி நெறிப்படுத்தணும். நீங்க பாலாயிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. அதே மாதிரி சினிமா மோகமாயிடக்கூடாது. சினிமா பார்க்கலாம், ஆனால் சினிமா மோகமாயிடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அம்பேத்கரை போல இருக்கணும், எழுச்சி தமிழரை போல இருக்கணும். எழுச்சி தமிழர் தண்ணி அடிக்கிறது, சீரட்டு குடிக்கிறது இல்லை. அம்பேத்கர் தண்ணி அடிக்கிறது, சீரட்டு குடிக்கிறதில்ல. நீங்க என்ன குடிக்கிறீங்க பாவிகளா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் வந்து நான் பெருமையா இப்ப பேச வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எவனும் பேசல, இப்படி செஞ்சவனே காலி பண்றாங்க. அப்ப நம்ம தானே பேசி ஆகணும். அங்கீகாரம் கொடுக்கணும், தலைவர் அங்கீகாரம் கொடுக்கணும். தலைவர் கொடுக்க தயாராக இருக்கிறாரு. ஆனா தடுக்கிறது யாரு? இந்த கருப்பாடு. அப்ப எனக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு மன உளைச்சல் நான் இருக்குன்னா அந்த கருப்பாடு தான் காரணம். இன்னைக்கு எங்க தலைவருக்கு இவ்வளவுக்கு நேம் கெட்டு போய் அவன் குண்டக்க மண்டக்க பேசுறாங்கன்னா, பேசுகிறார்கள் என்றால் பத்திரிகையாளர்கள், யாரு காரணம்? அந்த கருப்பாடு தான் காரணம். அதுதான் இப்போ வந்து நான் உங்க இன்டர்வியூல வந்து நான் ஃபைனலாக சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. ஓகே சார். அதே நமக்கு மன வருத்தமாக இருக்குது. எங்கள் தலைவர்லாம் யாருமே பேசினது இல்லைங்க. யார் பேசினாலும் தம்பியை உடனே எதிர்வினை ஆற்றுவாங்க. ஆனால் இப்போ தம்பியில அமைதியாக இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஆமனே நாங்கள் என்னென்ன செய்கிறது, எங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கல, எங்களை எதுவும் இது பண்ணல, குண்டாசில் போனாலும் எங்களை காப்பாற்றலை, எல்லாமே கருப்பாடி சொல்கிறதையே செய்கிறத நாங்கள் என்ன பண்ண முடியும்? உழைத்தவன் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டான். என்னெல்லாம் இடைநிற்க செய்ததில் பல தோழர்கள் மனசு உடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கே இந்த கதினா இப்போ நாங்களாம் ஏமாத்துறோம். ஒரு கட்சி வந்து எங்கே டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஏன் திமுக தோத்துச்சு? திமுக அந்த குறிப்பிட்ட ஆளுக மட்டும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போகாம தோத்தாங்க. ஆமாம். இன்னைக்கு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு நல்லா வெற்றி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் வெற்றி தான். நாளைக்கு இதே மாதிரி ஆட்கள் மட்டுமே இருந்தா நாளைக்கு யாரும் வரமாட்டேன். தலைவரோட உழைப்பு வீணாகி போய்விடும். நானா சொன்னேன், அவரே தானே சொன்னாரு. சங்கத்தமிழ் சொன்னா கூட ஏமேல மிஸ்டர் அவரே சொல்றாருல, 35 ஆண்டு கால என்னுடைய உழைப்பு வீணாகி விடுமோ என்று பயமாக இருக்கிறது. நீ பிஜேபியில கூட கூட்டணி வை, எனக்கு ஒரு பதவியை வாங்கி கூட அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான கருத்து, அயோக்கியத்தனமான கருத்து. அதுக்குத்தான் தலைவர் வந்து ரொம்ப நொந்து போய் நூலாகி பேசுறாரு. ஓகே சார். பாவி அந்த மாதிரியான கருத்து இருக்கிறனால இந்த கருத்து அவர் பேசுறாரு. ஏன்னா அவர் எதுக்கு அந்த கருத்தை பேசணுன்ற அவருக்கு தேவையில்லை. இல்லை, ஒரு கருத்து அவர் பேசுறாருன்னா அப்போ அதில் பாதிப்படைஞ்சிருக்கிறாரு. பல பேர் பதவிக்காக எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளாம் கேட்டோம், எம்எல்ஏ சீட்டு கேட்டேன் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி எம்பி சீட்டு கேட்டேன் கொடுக்கல, வாரியம் கேட்டால் நம்ம கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, இடைநீக்கம். நம்ம கவலைப்படவே இல்லை. ரைட், நம்ம அடுத்து நம்முடைய மேட்டரை பேசி தலைவர்கிட்ட சரி பண்ணி, கருப்பாட்டு பேச்சை கேட்காதீங்கண்ணே, என் பேச்சை கேட்குறீங்க கேட்கலையோ, உங்கள் பேச்சை நீங்களே கேளுங்க, எனக்கு முடிவெடுங்க அப்படின்னா அவர் எடுக்க போகிறார். எங்கள் தலைவர் அவர் சுயமாக பேசினாருன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. நான் சொல்கிறேங்க, இப்போ தான் ஸ்டேட்மெண்ட், இறுதியான ஸ்டேட்மெண்ட். எங்கள் தலைவர் சுயமாக நன்றாக சிந்திப்பார், சுயமாக நன்றாக எழுதுவார். சுயம்பு தலைவருங்க. அந்த சுயம்பு தலைவர்கிட்ட ஒரு தாய் உள்ளம் இருக்கிறது. குழந்தை குட்டி யாருமே இல்லைல்ல. இன்னைக்கெல்லாம் அவருக்கு வந்து குழந்தை இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு, பேர பிள்ளைகளை பார்த்துருப்பாரு. வயசு இப்போ 65 வயசு. 65 வயசுல புரட்சி அம்பேத்கர் இறந்து போயிட்டார். வர்ற ஆகஸ்ட் 17 இந்த மாதம், அடுத்த மாதமா இவருக்கு வந்து வயசு 65. அப்போ யோசித்து பாருங்க, இவ்வளவு மன உளைச்சலை நம்ம பேசுகிறோம். ஆனால் இவரை வந்து இப்படி பேசினதை எவனும் எந்த கேள்வியும் கேட்கல. அவன் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாம் காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.